அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை புனித மாதங்கள் என சொல்லி கண்ணியப்படுத்தியுள்ளான். அதில் ஒரு புனித மாதமான ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதத்தில் நாம் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆஷுரா நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் கிட்டேருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள், கடலை பிறந்து காப்பாற்றிய நாள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஆஷுரா நாள் வரைக்கும் அதிகமாக அமல்களை செஞ்சு நோன்பை வச்சு அதுக்கப்புறமா விட்டுடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த மாதம் சொல்லிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மற்றும் அல்லாஹ் இந்த மாதத்தில் காப்பாற்றல நிறைய விஷயங்கள் இந்த ஒரு புனித மாதத்தில் நடந்துள்ளது. ஆதம் அலைவசல்லம் அவர்களுக்கு பிறகு தோன்றிய நபி நூஹ் அலைவசல்லம் அவர்களின் சமூகத்தாரை பற்றி உங்களுக்கு தெரியும். பல ஆண்டுகள் அவங்க போதனைகள் அல்லாஹ்க்காக செய்கிறாங்க, அல்லாஹ் தான் கடவுள் சொல்லிட்டு, ஆனால் ஏற்க மறுக்கின்றனர். ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு கடைசியாக ஒரு வழியாக அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்குறாங்க, இதுக்கு மேலே முடியாது சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் முடிவெடுக்கிறான் அந்த ஒரு கூட்டத்தாரை அழிக்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் வெள்ளப்பிரளயம். பயங்கரமான ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அந்த ஊரையே மொத்தமாக அழிக்கிறான் அல்லாஹ். அந்த ஊரை அழிப்பதற்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக ஒரு கப்பலை உருவாக்க கற்றுத்தராங்க. கப்பல் பிரம்மாண்டமான ஒரு கப்பல் உருவாகுது. அழிய போகிற அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது கூட்டத்தாரும் அந்த கப்பலில் ஏறுறாங்க. அல்லாஹ்வின் வஹி வருது, இன்னைக்கு அழியும் இந்த உலகம், நீங்கள் போயிடுங்க சொல்லிட்டு. அதே போல் மனிதர்களை மட்டும் இல்லை, விலங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, விலங்குகள் பறவைகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஜோடியாக எடுத்து அந்த கப்பலில் போட்டு எல்லாரும் பயணம் செய்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. சில மாதங்கள் சில வருடங்கள் பயணம் போய்கிட்டே இருக்குது. கடைசியாக ஜூது சொல்லிட்டு ஒரு மலையில் அந்த கப்பல் தங்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாழ்க்கையை உருவாக்குறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க கூட்டத்தாரும். பிறகு அல்லாஹை வணங்குறாங்க. இப்போ அந்த ஜூது மலையில் ஒரு கப்பல் தங்கிச்சு பார்த்தீங்களா, அது எந்த ஒரு நாள் எந்த மாதம்னா இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது முஹர்ரம் மாதத்தில் கடல் பிளந்தது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் அந்த வெள்ள பிரளயம். அதுலேருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய இந்த நாளும் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிற ஒரு நாள் தான். இன்னொரு மிகப்பெரிய சம்பவமும் இந்த ஒரு மாதத்தில் நடந்திருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். மீன் வயிற்றுநூலில் அவங்கள மாட்டிக்கிறாங்க. மீன் வயிற்றுநூல் இருந்து கொண்டே லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினதாலிமீன் இந்த ஒரு திக்ர, சிறப்பான இந்த ஒரு திக்ர சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துட்டானா இல்லை, சில காலங்கள் அந்த வயிற்றுக்குள்ளேயே மீன் வயிற்றுலேயே அவங்க இருக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் மனமிறங்கி அவங்கள ஒரு கரையில் சேர்க்குறாங்க. அதுவும் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிற ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இன்னும் நிறைய வரலாற்று சம்பவங்கள் இந்த ஒரு மாதத்துல நடந்திருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வுகள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விஷயம், இது எல்லாமே இந்த ஒரு மாதத்துல தான் நடந்திருக்கிறது. இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாள் இந்த ஒரு நாள் ஆஷுர நாள் தான் சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரிகின்றது. யூதர்களும் அந்த நாளில் நோன்பு வைக்கிறாங்க, நாமும் நோன்பு வைக்கிறோம். நமக்கு அது மட்டும் இல்லைல்ல, யூதர்கள்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் தான் அவங்க பின்பற்றினாங்க. நாம் எல்லா நபிமார்களையும் பின்பற்றிருக்கிறோம். நம்ம படைத்த ரப்பை நாம் வணங்குறோம். அப்போது அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் பல நபிமார்களை காப்பாற்றியிருக்கிறான். பல நபிமார்களின் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளித்திருக்கின்றான். மிக சிறந்த ஒரு மாதம் இது. புனித மாதங்களிலே மிக சிறந்த ஒரு மாதம் இது. அப்போ ஆஷுரா நாளோட நிற்காம இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நாம கண்ணியப்படுத்தணும். ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளிலும் அதிகமாக நாம தௌபா செய்யணும். இதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த நன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ முஹர்ரம் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள்? நாட்களிலேயே தலைவன் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் இருக்கிறோம். மிக சிறந்த ஒரு 2 விஷயங்கள் ஒரே நாளில் இருக்கு. முஹர்ரம் மாதம் புனித மாதம் மற்றும் சிறப்பான நாள் ஜும்மா நாள். இந்த 2மே அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த மாதம் மற்றும் பிடித்த நாள்.
அப்போது நாம் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் நம்ம எதை கேட்டாலும் வழக்கமாக பதில் தருவதை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு பதில் தருவோம். நம்முடைய துவாக்களுக்கு நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து கொள்ள இந்த ஒரு மாதத்தை இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதுமே மனிதருக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே தான் இருக்கிறான். நாம தான் அதை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் நிறைய துவா கேட்டேன், என்னோட துவா கபூல் ஆகலை சொல்லிட்டு நாமளே சலிச்சிக்கிறோம். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் அதிகமாக துவா செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்களுடைய துவாக்கள் நிறைவேறாமல் போகாது, கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் ஒவ்வொரு வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜும்மாவையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதிகமாக அந்த நாளில் நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். கஷ்டம் சொல்லிட்டு உங்களோட லைஃப்பில் என்றைக்குமே இருக்காது. அதனால தான் நம்ம சேனலில் இந்த நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும் என்ற ஒரு அடிப்படையில் சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரோம். இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு துவா தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லான துவா. இப்போ அந்த துவா என்னென்னு ஒரு முறை நான் உங்களுக்கு ஓதி காமிச்சிட்டு பிறகு இந்த துவா மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், எத்தனை முறை எந்த நேரத்தில் ஓதலாம் இதை சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். யா அல்லாஹ், நான் செய்தவற்றின் தீங்கை விட்டும் செய்யாதவற்றின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தௌபாவிற்கான துவா தான் இது. பொதுவாக ஜும்மா அன்னைக்கு நாம் அதிகமாக கேட்க வேண்டிய துவாக்களில் தௌபா துவாவும் ஒன்று. புனித மாதங்களில் நாம் செய்ய வேண்டிய துவாக்கள் அதிகமாக தௌபா தான் செய்யணும். தினமும் நாம் எந்த துவா கேட்க மறந்தாலும் தௌபா செய்வதை கேட்க மறக்கவே கூடாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு துவா இருக்குது, நாம் டெய்லியும் கேட்கணுன்னா அது தௌபாவிற்கான துவா தான். ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த துவாவிற்கு? ஏன் இதை கேட்கணும்னா, மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். நம்மை அறிந்தும் தவறு செய்வோம், அறியாமலையும் தவறு நடக்கும். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் செஞ்ச தவறுகளின் காரணமாக தான். ஒன்று நாம் செஞ்சுருப்போம், இல்லை அறியாமலும் செஞ்சுருப்போம், மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுருப்போம். இதன் ஏதாவது ஒரு மூலமாக தான் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். இந்த உலகத்தோடு இது போகாது, மறுமையிலையும் நிறைய தண்டனை இருக்குது. நரகம் எதற்காக தயார் செஞ்சு வச்சுருக்கான்? நாம் செஞ்ச பாவங்களுக்காக தான். அப்போ எல்லாத்துக்குமே காரணம் பாவங்கள் தான், தவறுகள் தான். அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு உள்ளாக்கும் விஷயமும் இதுதான். அப்போது இதிலிருந்து நாம் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு பெறணும். பாதுகாப்புனா எப்படி? அல்லாஹ் கிட்ட டெய்லியும் மன்னிப்பு கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை தெரியாத துவாக்களை சொல்லிட்டு எல்லாத்தையும் சேகரித்து வச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா, ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கு சிறந்த தௌபா துவா சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவன். தாங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், கேளுங்க சொல்லிட்டு அல்லாஹ் வலியுறுத்துகின்ற விஷயம் இது. எந்த ஒரு சூழ்நிலையும் தௌபாவிற்கான துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய எல்லா முசீபத்துக்களும் ஒன்றொன்னா விலகும். மறுமையிலும் நாம் எதிர்பார்த்த அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த தௌபா துவாவிற்கு. இதை ஒருபோதும் விட்டுடாதீங்க. இன்னைக்கு இந்த துவாவை ஓதிக்கிங்க. ரொம்ப சின்ன துவா தான் இது. ஒரு 100 முறை உங்களால் ஈஸியாக ஓதிட முடியும். எப்பவும் போல் நீங்கள் ஜும்மா இன்னைக்கு அசருக்கு பிறகு அந்த சிறப்பான நேரம் இருக்குல்ல, அசருக்கு பிறகு அசர் தொழுதுட்டு அசர் டு மஹரிப் வரை இந்த ஒரு துவா ஓதிக்கிங்க. ஓதுவதற்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கிங்க. ஒரு 100 முறை இந்த துவாவை ஓதிட்டு மறுபடியும் செலவாத் ஓதிட்டு அதிகமாக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. மஹரிப் வரை கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க. ஏன்னா அசர் டு மஹ்ரிப் இந்த நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் ஜும்மா நாளில் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். புனித மாதத்தில் சிறப்பான ஜும்மா நாளில் இருக்கிறோம். சிறப்பான இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் கஷ்டங்கள் நீங்கள் உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.